குட் மார்னிங். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இல்ல பொதுவா கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கேள்விகள் வகை 4. ஒன்னு முதல் வகை லீனியர் ஆர் ஒன்லைனர். லீனியர்னா ஒரே ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்கலாம். புரியுது நான் சொல்றது? ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு கீழே 4 ஆப்ஷன், இல்ல அது ஒரு சின்ன வரியா கூட இருக்கலாம். ஒன்லைனர் இப்ப பாருங்க, இது வந்து ஒன்லைனர்னு சொல்லலாம். இது ஒன்லைனர். சரியா? இப்போ கோவா எப்போ கைப்பற்றப்பட்டது? யாரால எப்போ கைப்பற்றது? 1510 கைப்பற்றப்பட்டது. யாருக்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது? பீஜப்பூர். அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி ஒன்லைனர் கொஸ்டின்ஸ்க்கு பதில் தெரிஞ்சாதான் ஆன்சரே பண்ண முடியும். இதை கெஸ் பண்ண முடியாது. யூ கேனாட் கெஸ். லீனியர் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். நாலேஜ் இருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். த்ரூ நாலேஜ் கெஸ் ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா, உங்களுக்கு அதை ஹித்தர்டோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை சார்ந்த மற்ற விஷயங்கள் ஏதாவது கான்செப்ட் ஓரியன்டா நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா பண்ண முடியும். சரிங்களா? ஆனா டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஏன்னா பீஜப்பூர் காலகட்டத்தில் கோல்கொண்டா இருந்துச்சு, மைசூர் இருந்துச்சு, விஜயநகர் இருந்துச்சு. அதனால அது படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இது அப்ப என்ன? ஒன்லைனர். இதுவும் ஒன்லைனர். அது ஒன்லைனர்னா வருஷம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிக்கியா இருக்கும் இல்லையா? கடைசி நம்பர் மட்டும் தான் மாத்தி வைப்போம். 75, 65, 87, 95 பட்சத்துல ரொம்ப என்னவா இருக்கும்? ட்ரிக்கியா இருக்கும். ஸோ ஒன்லைனர் அப்படின்றது ஒரு த்ரூ நாலேஜ், த்ரூ ஃபேக்ட், அது படிச்சுதான் மட்டும் தான் தெரியும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன்லைனர். முதல் ட்ரேடிங் போர்ட் டச் எங்க ஆரம்பிச்சாங்க? விச் சிட்டி வாஸ் கேபிட்டல் ஆஃப் பிரெஞ்ச் இந்தியா? இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு நம்ம நடத்திட்டோம். அதனால உங்களுக்கு வந்து அது ஆன்சர் வந்து ஈஸியா இருக்கு. அப்படித்தானே? சரி, இது பாருங்க. இது ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டது. ஃபர்ஸ்ட் டேனிஷ் கவர்னர் ஜெனரல் கிளாஸ்ல நடத்தல, இதெல்லாம் நடத்தல, ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நடத்தினதுக்கு அப்புறம் ஸ்கூல் புக்கையும் புரட்டணும், நோட்ஸையும் புரட்டணும், மெட்டீரியலையும் பார்த்துட்டு தான் போய் டெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். பவித்ரா அப்படித்தானே சொல்லியிருக்கேன். நம்ம இந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணோமா? நீங்க அந்த கொஸ்டின் கரெக்டா? சரி, எத்தனை பேர் இந்த கொஸ்டின் தப்பு? ஏன் தப்பாச்சு? ஸ்கூல் புக் போய் பார்க்கலையா? ஸ்கூல் புக்ல இது இருக்கா? சரி, அப்போ இனிமேல் என்ன பண்ணணும்? எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், முதல்ல கிளாஸுக்கு அப்புறம் கிளாஸோடைய நோட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் புக்ஸ், அப்புறம் மெட்டீரியல். இந்த நாலத்தையும் கம்பைன் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை படிக்கணும். செவ்வாய்க்கிழமையோட ஒர்க்கே இது எல்லாத்தையும் ஒன்னா திரட்டுறதுதான். விளங்குதா? அப்புறம் கடைசியா போய் ஸ்கூல் புக்ல கேட்ட கேள்வி போய் அவுட்டே வச்சிருக்க கூடாது. ரைட். இது ஒன்லைனர். அப்போ ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 30 to 40% வந்து என்ன ஆகும்? குரூப் எக்ஸாம்ல சர்ஃபேஸ் ஆகும். அதுவும் குரூப் 4ல வந்து அதிகமான ஒன்லைனர்ஸ் பார்க்கலாம். மேல போக குரூப் 2, குரூப் 1 அப்படின்னு போக ஒன்லைனர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடும். ஒன்லைனர்ஸோடைய பெஸ்ட் என்ன, அதோட பிளஸ் என்னன்னு கேட்டா, ஒன்லைனர் கொஸ்டினை ஈஸியா படிச்சிடலாம். இட் இஸ் ஈஸி டு ரீட். சரிங்களா? ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி படிச்சு வர்றவன், ஸ்கூல் புக்ஸையோ ஃபேக்சுவல் நாலேஜ் வச்சிருக்கிறவன் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். தெரியலனா ஆப்ஷன்ஸ் வில் பி ஆல்வேஸ் ட்ரிக்கியர். ஆப்ஷன் வந்து கஷ்டமா இருக்கும். அப்போ ஒன்லைனர் 30% இருக்கு அப்படின்னா அது ஒண்ணு என்னவா மாறும்? ஒண்ணு ஆல்பா கொஸ்டினா மாறும், இல்லைன்னா அது டெல்டாவா போயிடும். ஒண்ணு ஆல்பா மாறும், இல்ல டெல்டாவா போயிடும். வாட் இஸ் ஆல்பா? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா, ஒரு கேள்விக்கு பார்த்தோன்னே பதில் தெரிஞ்சா, if you know the answer, it is alpha. உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கூட எலிமினேட் பண்ண முடியல, don't know the answer, பதில் தெரியாது, அண்ட் அதை உங்களால கெஸ்ஸும் பண்ண முடியும். you cannot guess, which means அந்த ஆப்ஷனை ஏவும் இல்ல பியும் இல்லைன்னு அப்படி மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ண முடியல. ஈவன் ஒன் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியல, அப்படின்னா
can't even eliminate one option அப்படின்னா that will become delta. இது எய்தர் ஆல்பாவும் முடியும் இல்ல டெல்டாவும் முடியும். சரியா? இது பாருங்க, ஹிஸ்டரியில இது வந்து ஒரு டைப் கன்சிடர், அதாவது கன்சிடர் ஃபாலோயிங் மாதிரியே கிரனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்றது. இது ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ்ல மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். கிரனாலஜிக்கலி அரேஞ்ச், கால வரிசையாக வரிசைப்படுத்துங்க. ஸோ இந்த கிரனாலஜிக்கலி நீங்க அரேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஹிஸ்டரி கிளாஸ்ல டைம் லைன் வைஸ் பண்ணிட்டு போறேன். இதுக்கப்புறம் எந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி போறோம். அட்லீஸ்ட் உங்களுக்கு வருஷம் ஞாபகம்னா கூட, சரியா, வருஷம் ஞாபகம்னா கூட என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூருக்கும் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தும் எது முதல்ல நடந்துச்சு அப்படின்ற அந்த கதையை வச்சு கெஸ் பண்ண முடியும். எப்படி? முதல் ஆங்கிலோ மைசூர் நடந்துச்சா, அதுல ஒரு உடன்படிக்கை மெட்ராஸ் உடன்படிக்கை போட்டாங்களா, அதுக்கப்புறம் உதவுறேன் மராட்டா படையெடுத்து வந்தா ஆங்கிலேயர் வந்து மராட்டாக்கு எதிராக போர் நடக்கும் போது மைசூருக்கு உதவுறேன் 1008 ஒப்புதல் கொடுத்தாங்க. அப்படி அவங்க கேட்காததுனாலதான் 2வது மைசூர் போர் நடந்துச்சுன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த கான்செப்ட் எதுக்கு நான் கவனிச்சோம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா இங்க ஆன்சர் பண்றதுக்கு அது உதவுது, தெரியுதுங்களா? எப்படி உதவுது? ஏன்னா முதல் ஆங்கிலோ மைசூருக்கு அப்புறம் தான் முதல் ஆங்கிலோ மராட்டா வார் வரும். ஏன்னா முதல் ஆங்கிலோ மராட்டாவோட ஒரு ட்ரீட்டி சல்பாய், சரியா, மராட்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்கள் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வச்சுச்சு, 20 வருஷம் அமைதி நட வச்சு அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுவே முதல் இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல் கர்நாடக போர் நமக்கு பார்த்தோம். அப்போ இந்த சம்பவத்துல உனக்கு வருஷமே ஞாபகம் இல்லைனாலும் நான் சொன்ன கதையை நீ உள்வாங்கி இருந்தா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அப்பதான் நிவாஸ் இப்ப கான்செப்ட் எப்படி உதவுதுன்னு புரியுதா உங்களுக்கு? கதையை கவனிக்கிறது எதுக்கு? கதை கவனிக்கும் போது அப்ப இந்த கதை இது கேட்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. அப்போ கன்சிடர் ஃபாலோயிங் டைப் கொஸ்டின்ஸ்ல இல்ல இந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பதில் தெரியலனாலுமே ஆன்சர் பண்ணலாம். அதுதான் அதோடைய பியூட்டி. கன்சிடர் ஃபாலோயிங் உடைய பெரிய பிளஸ் என்னன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்ல பெரிய பியூட்டி என்ன ஹரி? பதில் தெரியலனாலுமே யூ குட் கெஸ். மைனஸ் என்னன்னா கொஸ்டின் பல்கியா இருக்கும். என்னவா இருக்கும்? கொஸ்டின் பல்கியா இருக்கும். பார்த்த உடனே ஆன்சர் வராது. நீ அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த கொஸ்டினை, அந்த கேள்வி எடுத்து வச்சு இது வருமா இல்ல இது வருமா அப்படின்னு நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். அந்த கேள்வியை ப்ராசஸ் பண்ணாதான் வரும். இன்னும் பல இடங்கள்ல ப்ராசஸ் பண்ணும்போது ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தா கூட, உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நடந்தது முதல் கர்நாடக போர், சரியா? ஏன்னா நான் உங்களுக்கு என்ன நடத்தினேன், ஃபர்ஸ்ட் எந்த வார் நடத்தினேன், நான் எது முதல்ல நடத்தினேன்னு தெரிஞ்சிருந்தா கூட உனக்கு வருஷமே ஞாபகம் வேண்டாம். நான் சொல்றது புரியுதா? நான் உனக்கு வருஷத்தை நடத்திட்டு வரேன், உனக்கு வருஷமே தேவையில்லை. இப்ப புரியுதா? டைம் லைன் பேசுறீங்க ஏன் போறோன்னு? உனக்கு வருஷமே தேவையில்லை. நான் ஃபர்ஸ்ட் என்ன நடத்தினேங்கிறது அதான் முதல்ல நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் நடந்துச்சு. ஆமாவா இல்லையா? அப்ப முதல்ல நடந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்னா அப்போ உனக்கு ஆங்கிலோ மராத்தா வார், மைசூர் வார் எதுவுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு உறுதியா இருக்கிற? முதல் ஆப்ஷன் 2. எது? எத்தனை இதுல 2 இருக்கு? அப்ப பி கிடையாது, பி கிடையாது. உனக்கு மராத்தாவார் மைசூரர் எப்ப நடந்துச்சுனே தேவையில்லை, நீ படிக்கவும் இல்லை. அந்த ஒரு தகவல் உனக்கு தெரிஞ்சிருந்தா, அதுவும் சரியானா தெரிஞ்சிருந்தா, நீ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் எலிமினேட் பண்றது கன்சிடர் தி ஃபாலோயிங் டைப் क्वेश्चनல தான் வரும். அப்ப ஆப்ஷன் எலிமினேட் பண்ணா இப்போ உனக்கு இது என்ன கேள்வியா மாறும்? இது பீட்டா क्वेश्चनா மாறும். வாட் இஸ் பீட்டா? பீட்டா क्वेश्चन அப்படின்னா 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டா, அதாவது 50% நீங்க வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகரிக்கு. ஆமாவா இல்லையா? 4ல 2 எலிமினேட் பண்ணிட்டுனா இப்போ ஏதாவது 2ல 1 தான் ஆன்சர். அப்ப அந்த ஏதாவது 2ல 1ங்கிறது உனக்கு எத்தனை % ப்ராபபிலிட்டி? சரியா இருக்காது, 50% ப்ராபபிலிட்டி. அப்ப 50% ப்ராபபிலிட்டி. இப்போ இதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் தெரிஞ்சா போகலாம், இல்லைன்னா 2த்துல ஏதாவது ஒண்ணு கீப்பிங்கி பாங்கி தான் போடணும். நீ ஒரு தகவல் தான் தெரியுது, அதுக்கு மேல எலிமினேட் பண்ண முடியலன்னா நீ அது சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ? 50%.
இந்த மாதிரி கேள்விகள் பீட்டா கேள்விகள் என்று அழைக்கப்படும். சரியா? ஈவன் சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ணிருக்கேன்னு வச்சுப்போம். என்னது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ணிருக்கேன். இப்ப நான் இந்த கேள்வி எப்போ எப்படி நம்ம கஷ்டமாக்கலாம்? இந்த ஆப்ஷனே நான் 2 அப்படி நான் வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 வச்சிருந்தா கண்டிப்பா நீ என்ன ஆயிடு? இன்னும் கஷ்டமாக்கலாம். நான் சொல்றது புரியுதா? இந்த கேள்வி நான் இன்னும் டஃப் ஆக்கி இருக்க முடியும். உங்களால ஆன்சரே பண்ண முடியாத மாதிரி. இந்த வருஷம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு நான் உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் கேள்வி செட் பண்ணேன்னா இது இன்னும் நான் கடினமாக்கலாம். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் வச்சுக்கேன். ஒன் ஆப்ஷன் மட்டும் தான் எலிமினேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் காமா கொஸ்டின். ஆல்பாக்கும் டெல்டாக்கும் வித்தியாசம் புரியுதா? ஆல்பா உனக்கு என்னன்னு தெரியும், டெல்டா என்னன்னே தெரியாது. பீட்டானா ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டா 50% சான்ஸ். காமானா எத்தனை பர்சன்டேஜ் சான்ஸ்? 33%. 33% தான் சான்ஸ் இருக்கு. சரியா இருக்காது. அப்போ நீ எதை ப்ரிஃபர் பண்ணணும்? ஒண்ணு ஆல்பாவா இருக்கணும், இல்லைன்னா பீட்டாவா இருக்கணும். இந்த ரெண்டு உன்னோட 200 கேள்விகளும் இந்த ரெண்டு இதுக்குள்ள இருக்கணுங்கிறத நீ முடிவு பண்ணு. அப்படி இருந்தாதான் நீ அந்த அந்த டாபிக்ல போதுமான தகவல்களை வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம். இல்ல நிறைய டெல்டாவோ காமாவோ வந்துச்சுன்னா நீ படிச்சது போதுமானது அல்ல அப்படின்றது அதுல ஊர்ஜிதமாகுது. 200 கேள்விகள்ல 200 கொஸ்டின்ஸ்ல உன்னோடைய கொஸ்டின்ஸ் வந்து எது அதிகமா இருக்கணும்? ஆல்பாஸ் அண்ட் பீட்டாஸ் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா அது எதை உறுதி செய்யுது? The topic is known. டாபிக் வந்து என்ன இருக்கு? தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்பாடா டாபிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது. இதுல இன்னொரு வேட் இருக்கு. என்னன்னா ஆல்பாஸ் ஒரு 50 கேள்வி வருதுன்னு வச்சுப்போம், பீட்டாஸ் ஒரு 50 கேள்வி, ஆக மொத்தம் 100 கொஸ்டின். 100க்கு நீ இப்ப என்ன பண்ணிருக்க? ஒரு 75 தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ. 170 தான் போட்டிருக்க. ஆனா எத்தனையா நீ நீ பார்க்கும்போது உனக்கு தெரிஞ்சது என்ன? 50 கொஸ்டின் ஆல்பா, 50 கொஸ்டின் பீட்டா. ஆனா மார்க் எவ்வளவு வந்திருக்கு? 75 தான் வந்திருக்குன்னா, 170 தான் வந்திருக்குன்னா, அப்ப என்ன நடந்திருக்கலாம்? ஆல்பாஸ் நீ குறிச்ச கேள்வி தப்பா போயிருக்கும். 50 கொஸ்டின் ஆல்பாஸா நீ குறிச்சது, அதுல 45 தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு சினாரியோ வரலாம். இல்ல 40 தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு சினாரியோ வரலாம். நான் சொல்றது புரியுதா? இப்போ 50 கொஸ்டின் நீ மார்க் பண்ணிருக்கியா? எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்றது 50 கொஸ்டின். அதுல 40 கரெக்ட். இதுவா அதுவா அப்படின்னு போடுறதுல 35 கரெக்ட். ஆக மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 75. இதுவா அதுவான்னு போடுறதுல 35, இதுதான் அப்படின்னு கரெக்டா போட்டதுல 40னா அப்பதான் உனக்கு இன்னொரு புது நம்பர் உருவாகுது. அதுதான் ஆல்பா டேஷ். ஆல்பா டேஷ்ங்கிறது என்ன அப்படின்னா, நீ சரின்னு போட்ட ஆல்பா கொஸ்டின் தப்பா போச்சுன்னா அது ஆல்பா டேஷ். வாட் இஸ் ஆல்பா டேஷ்? நீ சார் கேரண்டியா சொல்ற ஏதான் அப்படின்னு நீ நினைச்சனா அதான் ஆல்பா. அதான் ஆல்பா. அப்படி நினைச்சு அவ்வளவு உறுதியா கேரண்டியா கான்பிடென்டா போட்டது, அது கொஸ்டின் மிஸ்டேக் ஆச்சுன்னா, if alpha becomes a mistake, if alpha becomes a mistake, இந்த பையன் இருக்கான் பாருங்க, இவன் தான் ரொம்ப கெட்ட பையன். உன் பேப்பர்ல ஆல்பா டேஷ் இருக்க கூடாது. அப்படி இருந்தா 1 2 இருக்கலாம். ஆனா இங்க கதை பாருங்க, 10 கொஸ்டின் உனக்கு ஆல்பா டேஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாம இருக்கிறது கூட தப்பு இல்ல, தப்பா தெரிஞ்சு வச்சிருக்கிற அதான் ரொம்ப தப்பு. டெல்டா கூட 10 வந்துடலாம், ஆனா ஆல்பா டேஷ் வரவே கூடாது. அப்போ என்ன இங்க பிரச்சனை ஆகுதுன்னா, நீ தப்பா படிச்சு வச்சிருக்க, தவறான தகவல் இருக்கு. நீ முதல்ல திருத்த வேண்டியது தெரியாத கொஸ்டினை படிக்கிறது முக்கியம் இல்ல, தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா ஆன்சர் பண்ணிருக்க பாரு, அததான் நீ முதல்ல. உன் கூடவே இருக்கிற துரோகி அவன், உனக்கு கரெக்டு தானே, உன முதுகுல குத்திட்டான், அவனை தான் நீ என்ன பண்ணணும்? எதிரி அப்புறம் பார்த்துக்கலாம், துரோகியை தான் முதல்ல என்ன பண்ணணும்? துரத்தி அடிக்கணும். அப்ப அந்த ஆல்பா டேஷை எடுத்து
தனியா என்ன பண்ண, முதல்ல வியாழக்கிழமை வேலையை இந்த இப்ப நான் சொல்றதை நீ செய்ய வேண்டியது வியாழக்கிழமை. Thursday is the work to do this. அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இது. உன்னோட ஆன்சர், உன்னோட கொஸ்டினை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணணும் வியாழக்கிழமை. அப்ப அந்த 10 கொஸ்டின் ஏன் அப்படி போச்சு, ஏன் உனக்கு துரோகம் பண்ணி தந்த கேள்வி எங்க தப்பா போச்சு அப்படின்னு என்ன பண்ணணும், நீ அனலைஸ் பண்ணி அதை எடுத்து எழுதி வைக்கணும். இந்த ஓஎம்ஆர் பக்கத்து ஓஎம் ஒரு A4 ஷீட் எடுத்துக்க, என்ன பண்ணணும், ஒரு A4 ஷீட் எடுத்து அந்த A4 ஷீட்டை அதுல இது எல்லாத்தையும் நோட் பண்ணி அந்த ஓஎம்ஆரோட பின் பண்ணு. ஃப்ரண்ட்ல ஓஎம்ஆர், அதுக்கு பின்னாடி அந்த A4 ஷீட் ரெண்டும் பின் பண்ணி ஃபைல் பண்ணணும். புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? பாஸ் பண்ணவங்க எல்லாம், நம்ம அகாடமியில பாஸ் பண்ணவங்க எல்லாம் யார் இதெல்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாங்களோ அவன் தான் பாஸ் பண்ணியிருக்கான். யார் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களாம் இதை கேரண்டியா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா உன் தப்பு சரி செய்யலன்னா கொஸ்டின் அனலைஸ் பண்ணா 50 டெஸ்ட் எழுதுறது முக்கியம் இல்ல, 50 டெஸ்ட்ல உன் பர்ஃபார்மன்ஸ் நீ அனலைஸ் பண்ணலன்னா எது தப்பு எது சரி என்ன அடுத்தது பண்ணணும் உனக்கு எப்படி தெரியும், எங்க மார்க் போச்சுன்னு தெரியணும்ல. இப்ப இந்த டெஸ்ட்ல 70 எடுத்திருக்கீங்க, 60 எடுத்திருக்கீங்க, என்ன தவறா போச்சு நீ பண்ணலைன்னா அப்ப நான் சொல்றது எல்லாமே போஸ்ட் டெஸ்ட் வியாழக்கிழமை செய்ய வேண்டியது, இதை செய்யணும். ஈவன் 85 மார்க் எடுத்தவன் கூட அவனுக்கு என்ன இருக்கலாம், ஆல்பா டாஷ் இருக்கலாமா இல்லையா? என்ன அரிபிரேஷனி சார், இது நல்லா நினைச்சனே, கன்ஃபார்மா நினைச்சனே, இது எப்படி போச்சு அப்படின்னு இருக்கலாம். இதனோட அந்த டாபிக் நான் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு என்னவா இருக்கலாம், டெல்டா இருக்கலாம். அப்போ முதல் உன்னோட எதிரி ஆல்பா டேஷே இருக்கக்கூடாது, அதானே? அப்புறம் டெல்டாஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா தெரியாத கேள்வி ஏன் வருது, ஓன் டாபிக்ல நீ படிச்சதுல தெரியாத கேள்வி ஏன் வருது, அது கம்மியா இருக்கணும். ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கணும். சரி ஒரு 5 கொஸ்டின் இருக்கலாம், 20 கொஸ்டின் டெல்டா இருக்குன்னா நீ இன்னும் போர்ஷனே படிக்கலாம் அர்த்தம். போர்ஷனே படிக்காம இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் ஒரு விஷயத்த புரிய வைக்குது. சொல்ற விளங்குதா? டெல்டாஸ் அதிகமா இருக்குன்னா நீ போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணல, ஆல்பா டாஷ் அதிகமா இருக்குன்னா ஒழுங்கா படிக்காம தப்புதா படிச்சு வச்சிருக்கிற. சரியா? பீட்டாஸ் இருக்கு காமாஸ் இருக்குனாலும் அரைகுறை கேள்வி, அரைகுறையா படிச்சு வச்சிருக்க. இது எல்லாமே சிக்னிஃபை பண்ணுது. ஏன்னா இப்ப மார்க் கம்மியாச்சுன்னு வச்சுப்போ, சார் நான் 80 தொடல, நான் 70 தான் சார் தொட்டிருக்கேன், ஏன்பா கம்மியாச்சு அப்படின்னு கேட்டா உடனே ஒன்று என்ன தெரியும் பதில் வரும், சார் நல்லா படிச்சிடறேன் சார், அடுத்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணிடுறேன் சார், ஆமா சார் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், இதுதான் சொல்லுவேன். ஆனா என்னத்தை மாத்துவேன், மறுபடியும் அந்த எல்லா போர்ஷனையும் எடுத்து முதல்ல இருந்து படிப்பேன். அது வீண் செலவு, நேர செலவு. அப்படி பண்ணக்கூடாது. தெரிஞ்சதே தான் மறுபடியும் படிப்பேன். அப்படி பண்ண உனக்கு சார் அது ரிவிஷன் தானே நல்லதுன்னு நினைச்சா கிடையாது, அது நேர விரயம். தெரியாததுலயும் தப்புலையும் நீ உன்னோட எனர்ஜியை போக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து தெரிஞ்சதே என்ன பண்ணக்கூடாது, எனர்ஜியை போக்கஸ் பண்ணக்கூடாது. என்ன தேவதர்ஷி மேடம், எங்க தப்பாகுதோ அதுல போக்கஸ் பண்ணு. அப்ப போக்கஸ் ஆன் ஆல்பா டேஷ், போக்கஸ் ஆன் டெல்டா. எனக்கு தெரியாம எப்படி ஒரு கேள்வி வரலாம், அது என்னடா கேள்வி அப்படின்னு நெட்ல அடிச்சு பாரு, புக் எடுத்து தொலைவி பாரு. நெக்ஸ்ட் டைம் டெல்டாஸ் குறையணும் அந்த டாபிக்ல, ஆல்பா டேஷ் வரக்கூடாது. இவனுக்கு 2 பேர் தான் உன்னுடைய முதல் எதிரி. ஆல்பா டேஷ் 0 இருக்கணும், டெல்டாஸ் கம்மியா இருக்கணும். பீட்டா தப்பு இல்லை, பீட்டா பிரச்சனை இல்லை, பீட்டாலாம் அவன் அப்புறம் பார்த்துக்கலாம். அவனும் உடனடி எதிரி கிடையாது. நீ ஆல்ரெடி இதுவா நீ வந்துட்ட, ஆமா தானே, இதுவா வந்துட்ட. 50% நீ உனக்கு மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? பீட்டாஸ்னால என்ன அர்த்தம், 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன், ஒண்ணுதான் மிச்சம் இருக்கிற 2த்துல ஏதோ ஒண்ணு அப்படின்னு போட போற. அதனால பீட்டாஸ் வேர் நாட் த எனிமீஸ் which you need to handle right now. Handle alpha dash and delta. அப்போ என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வியாழக்கிழமை நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஓஎம்ஆர் ஷீட்லயே எவ்வளவு ஆல்பா டேஷ் இருந்துச்சு மேல தேதி போடணும், டாபிக் தெளிவெழுதணும். மாடர்ன் ஹிஸ்டரி எழுதக்கூடாது, உனக்கு சப்ஜெக்ட் பேரை கேட்கல, நானு டாபிக் எழுதணும். புரியுதா? ஒவ்வொரு வாட்டியும் மணிக்கோடு ஒரு முறை சொல்லிட்டு முடியாது. டாபிக் இந்த பக்கம் எழுது, தேதி இந்த பக்கம் எழுது, சரியா? டெஸ்ட் நம்பர் எழுது, எத்தனாவது டெஸ்ட் எழுதுற அந்த டெஸ்ட் அப்படின்னு டெஸ்ட் நம்பரே எழுது. நீ ஜாயின் பண்ணி எத்தனை டெஸ்ட் எழுதிருக்கேங்கிற டெஸ்ட் நம்பர் எழுது.
ஏன்னா அது ஓஎம்ஆர் ஃபைல் பண்றதுக்கு உதவும். புரியுதா? ஓஎம்ஆர் ஃபைல் பண்ணும்போது எது மேல எது கீழேன்னு உனக்கு என்ன பண்ணும், டெஸ்ட் நம்பர் போடணும். டெஸ்ட் நம்பர், நேம், டாபிக், டேட், சரியா? அப்புறம் ஃபைனலா மார்க். 2 டெஸ்ட் எழுதியிருந்தேன்னா பிரேக் டவுன் மார்க் போடணும். உதாரணத்துக்கு ஜிஎஸ் எழுதியிருக்கேன், மேக்ஸ் எழுதியிருக்கேன்னா மேக்ஸ் மார்க் தனியா போடணும், ஜிஎஸ் மார்க் தனியா போடணும். 2 போடக்கூடாது. கூட்டிலாம் எனக்கு தேவையில்லை. நான் என்ன உனக்கு என்ன பண்ணி ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட போறேன்? கூட்டிலாம் வேண்டாம், தனித்தனியாவே போடு. சொல்ல புரியுதா? கூட்டி மார்க் போட நான் உட்காந்து பிரிச்சுட்டு இருக்கவா, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குமா? அதெல்லாம் என் வேலை இல்லை, அது உனக்கு தேவையே இல்லை. எது கூட்டுற? தனித்தனியா டாபிக் எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு பார்க்கணும். தனித்தனியா போடு, பிரேக் டவுன் மார்க்ஸ் தான் போடணும். அதுக்கப்புறம் பேப்பரை சப்மிட் பண்ணும்போது, சரியா, பேப்பரை சப்மிட் பண்ணும் ஓஎம்ஆர் ஷீட் சப்மிட் பண்ணும்போது அந்த டெஸ்ட்டுக்கு நீ எவ்வளவு நேரம் படிச்ச, டியூரேஷன் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? ஓஎம்ஆர் பிரிண்ட் பண்ணும்போது சில பேர் 10 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்னு சொல்லி போட்டீங்க, பாத்தீங்களா இல்லையா? டியூரேஷன் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் போடணும். இதெல்லாம் போட்டுட்டு சரியா, அந்த ஓஎம்ஆர் கீழேயே, நம்ம ஓஎம்ஆர்ல கீழே 4 பெட்டி இருக்கு பாத்திருக்கியா? 4 பெட்டி இருக்கு பாத்தியா? அந்த மாதிரி அதை விட்டுரு, அந்த 4 பெட்டி விட்டுரு. அந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டை திருப்புனா, அங்க பொட்டி இருக்கும் பாருங்க. என்ன இருக்கு? ஆல்பா எத்தனை இருக்கு, பீட்டா எத்தனை இருக்கு, காமா எத்தனை இருக்கு, டெல்டா எத்தனை இருக்கு போட்டிருக்கா? இப்பதான் பாக்குறீங்களா பிரியஸ்ரீ மேடம்? நான் பேப்பரே திருப்பல சார், முன்பக்கமே பார்த்துட்டு இருந்தேன். பின்பக்கம் என்ன இருக்கு? அது இருக்கு, சரியா? அதுல என்ன பண்ணனா, ஆல்பா எத்தனை, பீட்டா எத்தனை, காமா எத்தனை, டெல்டா எத்தனை போடு. ஒரு டெஸ்ட்டுக்கு பண்ணேன், சரியா? ஒரு டெஸ்ட்டுக்கு பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல, ஏன்னா நான் திருப்பி பார்க்க முடியாது, அது நீ திருப்பி பார்த்துக்க. எனக்கு வந்து இங்க ஆல்பா டேஷ் எத்தனை, டெல்டா எத்தனை, அதுதான் போடணும். நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து ஆல்பா டேஷ் எத்தனை, எனக்கு ஆல்பா எத்தனை வேண்டாம், ஆல்பா டேஷ் எத்தனைன்னு எனக்கு சொல்லி, நீ சரி நினைச்சு, சார் சரி நினைச்சேன் சார், இது தப்பாச்சு சார் அப்படின்ற எத்தனை கொஸ்டின் வருது, சார் இது என்னன்னே தெரியல எனக்கு அப்படியே எத்தனை கொஸ்டின் வருது அப்படின்றத போதும். இப்படி போட்டு ஒரு டெஸ்ட் செலக்ட் பண்ணி, இதுதான் ப்ராப்பரான டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க். ஒழுங்கா டெஸ்ட்னா என்னப்பா? டெஸ்ட்னா என்ன தமிழ்ல சொல்லு, எனக்கு சொல்லு. தேர்வு, வேற என்ன சொல்லலாம்? சோதிக்கிறேன், கரெக்டா? யுவர் டெஸ்டிங் யுவர் செல்ஃப். ஆமாவா இல்லையா? நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு எவ்வளவு தெரியும், சரியா, எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு, நேரத்தை எப்படி சரியா நீ பிரயோகம் செய்யற, படிச்சது எப்படி வந்து கொண்டு வர, எப்படி வந்து நீ அதை கால்குலேட் பண்ணி போடுற அப்படின்றத சோதனை தானே செய்ய போற. அப்ப டெஸ்ட் பண்ணா டெஸ்ட்டுக்கு என்ன வரும்? பர்ஃபார்மன்ஸ் வருமா? வராதா? அப்புறம் தான் ரிசல்ட்ஸ் வரும். உன்னோட டெஸ்ட்டுக்கு முதல்ல பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் தான் ரிசல்ட்ஸ். ரிசல்ட்ங்கிறது கடைசி மார்க், பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அது டெஸ்ட் எப்படி பண்ணிருக்க அப்படின்னு தெரியணும்ல. நான் என்ன சொல்ல புரியுதா? இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குன்னா, சரியா, ஓட்டப்பந்தயத்துல கோல்டு மெடல் அப்படின்றது ரிசல்ட், சில்வர் மெடல்ங்கிறது ரிசல்ட். பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது என்ன? 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை 9.8 செகண்ட்ல ஓடி இருக்க, அது பர்ஃபார்மன்ஸ். வித்தியாசம் புரியுதா? முத பதவி வந்தியா, 2வது பதவி வந்தியாங்கிறது அது ரிசல்ட். எவ்வளவு நேரத்துல அது ஓடுன அப்படின்றதுதான் பர்ஃபார்மன்ஸ். இந்த இப்ப ஆல்பா பீட்டா டெல்டாங்கிறதெல்லாம் என்னது? உன்னோட பெர்ஃபார்மன்ஸ். மார்க்குங்கிறது ரிசல்ட். நீ 100க்கு 85 எடுத்திருக்கலாம், அதுல 85 எப்படி எடுத்த, அதுல மிச்சம் அந்த 15 கொஸ்டின் போயிடுச்சுல. இல்ல 100க்கு 60 எடுத்திருக்கலாம், அதுல 40 கொஸ்டின் தப்பாயிட்டல. அது எங்க போச்சு அப்படின்னு நீ கண்டுபிடிக்கிறேன்னா, புரியுது நான் சொல்றது? நீ அப்புறம் எப்படி இம்ப்ரூவ் ஆவ சொல்லு? எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நீ நினைச்சிட்டு இருக்கிற? மறுபடியும் அதே டாபிக் எடுத்து படிப்பியா? நான் அடுத்த டாபிக் போயிருவேன், நான் அடுத்த டாபிக் நடத்துவேன். அடுத்த டாபிக்கு வந்து என்ன வந்துடும்? ஹோம்ஒர்க் வந்துடும், அசைன்மெண்ட் வந்துடும், அடுத்த வாரத்துக்குள்ள போயிடுவேன், கரெக்டா? அப்போ அதை எப்ப புரட்டுவேன்? அது அப்படியே கிடப்பிலே கிடக்கும். அப்புறம் எப்ப தொடுவாத? எக்ஸாம் வரும்போது தொடுவேன். அப்போ அதுல இருக்கிற பிரச்சனை அப்படியே உன முதுகுல ஏறி அது உட்காந்துக்கிட்டு அந்த பிரச்சனையை சேர்ந்து உனக்கு எக்ஸாம் அல்ல வரும். இப்ப நீ எழுதுறல டெஸ்ட்,
மாடர்ன் டெஸ்ட் மறுபடியும் இந்த டாபிக் 2வது டெஸ்ட் சொல்லிட்டு இருப்பியா? நான் ஃபுல் டெஸ்ட் போயிடுவேன். அப்ப கடைசி எக்ஸாம் ஹால் வரைக்கும் இந்த ஏற்பட்ட பிரச்சனை உன அங்க துரத்திட்டு வரும். அதனால அப்பவே அந்த வேதாளத்தை இறக்கி வச்சிரு, சரி பண்ணிட்டு போ. அப்பதான் லூப் க்ளோஸ் ஆகுது. அப்போ இதுதான் ரிவர்ஸ் அப்ரோச். கன்சிடர் ஃபாலோயிங்ல கன்சிடர் ஃபாலோயிங் கொஸ்டின் அதிகமா இருக்குன்னா பல பேர் பயப்படுவோம். ஆனா ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் கன்சிடர் ஃபாலோயிங் கொஸ்டினை தான் எதிர்கொள்ளணும்னு நினைப்பான். ஏன்னா அது பதிலே தெரியலனாலுமே நீங்க ஆன்சர் பண்றதுக்கு கதையை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஃபேக்சுவல் நாலேஜ் நிறைய இருக்கிறவன் கன்சிடர் ஃபாலோயிங் கொஸ்டினை பார்த்தா பயந்துருவான். கொஸ்டின் அப்ப டஃப்ன்றுவான். சார் கொஸ்டின் ரொம்ப டஃப்ங்க இந்த வாட்டி அப்படின்றான். ஆனா ஒழுங்கா படிச்சவன், கான்செப்டா படிச்சவன், கன்சிடர் ஃபாலோயிங் கொஸ்டினா இருந்தா கொஸ்டின் பேப்பர் இம்மா தாண்டி இருக்கும். பார்த்த உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? எனக்கு ஒரு ஹோப் இருக்கு சார் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஏன் தெரியுமா? இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா பதில் தெரிலனாலுமே நீ ஆன்சர் பண்ணலாம். இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிலனாலுமே கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஆனா இந்த கேள்விக்கு பதில் தெரியலனா உன்னால கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியாது. நீ யோசிப்பாரு, ஆன்சர் தெரியாத கேள்வி பெற்றா, ஆன்சரை கெஸ் பண்ணக்கூடிய பெரிய கேள்வி பெற்றா? கெஸ் பண்ணக்கூடிய பெரிய கேள்வி. அப்போ ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீ வேகமா படிக்கக்கூடிய டெண்டன்சியை வளர்த்துக்கணும். ரீடிங் கேப்பபிலிட்டி, ஃபாஸ்ட் ரீடிங், குறிப்பா வேகமா படிக்கணும். அதுக்குதான் நான் உன்னை ப்ரீ கிளாஸ்ல எடுத்து வேகமா படிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். 1 மணி நேரத்துக்கு 40 பேஜஸ் படிக்கணும். அதுதான் ஆம்பிள் ஸ்பீட், போதுமான வேகம். அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 40 பக்கம் படிக்கணும். அப்ப 3 மணி நேரத்துக்கு 120 பக்கம். கொஸ்டின் பேப்பர் 120 பக்கம் தாண்டி வராது. அந்த பிராக்டிஸை உன்னை நான் ப்ரீ கிளாஸ்லேயே பண்ண சொல்லிட்டு இருக்கேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? மேனுவல் எடுத்து பாருங்க. மேனுவல்ல 30 to 40 பேஜஸ்னு குறிப்பிட்டிருப்பேன். அது ஏன் குறிப்பிட்டிருக்கேன்? வேகம் படிக்க வரலன்னு வச்சுக்கோ, நீ 200 கேள்வி எழுத மாட்டேன், 150 கேள்வி எழுது. மிச்சம் கூட 20 கேள்வி என்ன பண்ணி வச்சிருவ? கடைசியில சரி டைம் ஆகி போச்சு, சரி ஏதோ ஒன்று ஷேர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு வருவேன். ஃபாஸ்ட் ரீடிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேப்பபிலிட்டி. பாஸ் பண்ணணும்னா வேகமா படிக்கணும். வேகமா படிக்கணும். சோ இது பாருங்க, இது ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொஸ்டின். இதுவும் லீனியர் தான், சரிங்களா? இது ஒன்லைனர் கிடையாது, சரியா? இது வந்து கான்செப்ட் பேஸ் பண்ணிருக்கு, யாருக்கு நடுவில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ரைட். 15th क्वेश्चन ஒரு டவுட் இருக்கு சார் எனக்கு. 15th 16 சார் 16 லாஸ்டா சொன்னீங்களே. செகண்ட் கர்நாடிக் வார் வாஸ் ஃபாட் பிட்வீன். சார் எனக்கு தெரியல, எனக்கு பியூசியும் கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு சார். ஏன்னா முசாஃபர் ஜங் அண்ட் நாசிர் ரெண்டு பேரும் பண்ணலாம். முசாஃபர் ஜங் அண்ட் நாசிர் ஜங் அதுவும் வரும், பியும் வரும், சந்தா சாஹிப் அண்ட் அன்வருதீனும் வரும். ஆனா அன்வருதீன் போர்ல இறந்து போயிடுவார் இல்லையா? ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கான் 16க்கு? சி தான் சார் கொடுத்திருந்தீங்க. முசாஃபர் ஜங் அண்ட் நாசிர் ஜங் ஆக்சுவலி 2 பேருமே சண்டை போட்டுட்டாங்க தான். இது மும்முனை போட்டி. இது இந்த பக்கம் முசாஃபர் ஜங், நசீர் ஜங், சந்தா சாஹிப், அன்வருதீன், முகமது அலி, வாலாஜா. இந்த பக்கம் பிரெஞ்சு, இந்த பக்கம் பிரிட்டிஷ். இந்த மும்முனை போட்டி. அப்படி பார்த்தா இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து இதுதான் என்னது, கிரேஸ் மார்க் தான். Question number 14 को option இல்ல சார். 14 ஆப்ஷனே இல்லையா? 2 1 4 3 இல்லையாங்க? 2 1 3 4 இருக்கா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார் வந்து லாஸ்டா நடக்கும் சார். அதை வச்சு இப்போ அந்த ஆப்ஷன் வந்துச்சு சார். மத்தது கரெக்டான எனக்குமே டவுட் இருந்தது சார். பட் ஆனா வந்துட்டு கிரேஸ் மார்க் தான். ஓகே சார். ஓகேவா? சரி, இங்க பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தா எக்கச்சக்க டைம் எடுத்துக்கும். இதைத்தான் நம்ம ஒன்லைனர்னு சொல்லாம லீனியர்னு சொல்றோம்.
சரியா? லீனியர் கொஸ்டின்ஸ் இப்படியும் இருக்கு. லீனியர் நான் இங்க என்ன சொன்னேன், ஒன் லைனர் அண்ட் லீனியர் சொன்னேன் இல்லையா? ஒரே ஒரு வரி இருந்துச்சுன்னா அது ஒன் லைனர். சில நேரத்துல வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கன்சிடர் ஃபாலோயிங் மாதிரி இல்லாம இவ்வளவு பெருசா பல்கா இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்றோம், லீனியர் அப்படின்னு சொல்றோம். சரி, ஸோ பொதுவாகவே நீங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்க்கும்போது தான் உங்களுக்கு டக்குன்னு என்ன ஆயிடும்னா பதப்பதப்பாயிடும். என்னடா இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க பயப்படாம நீங்க என்ன பண்ணலாம், போடலாம். இங்க பாருங்க 3 ஆப்ஷன் இருக்கக்கூடிய கன்சிடர் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின். 3 ஆப்ஷன் இருக்கக்கூடிய கன்சிடர் ஃபாலோயிங். அப்புறம் என்ன, கூற்று காரணம் கேள்வி. கூற்று காரணம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், கூற்று சரியான்னு பார்க்கணும். சரியா? கூற்று தப்பா இருந்தா அது நம்ம தப்புங்களா, காரணம் சரியா இருக்க வாய்ப்பே இல்லை. கூற்று தப்பா இருந்தா காரணம் எப்படி சரியா இருக்கும், காரணமும் தப்பா தான் இருக்கும். நான் சொல்றது விளங்குதா? இப்போ உதாரணத்துக்கு கூற்று, மாடுகளுக்கு 5 கால் இருக்கும். மாடுகளுக்கு 5 கால் இருக்கும், ஏனால் அவர்கள் கால்நடைகள் அப்படின்னு சொல்றேன். கூற்றே தப்பு. அப்ப அது காரணம் மட்டும் சரியா இருக்குமா? நான் சொல்றது புரியுதா? அசர்ஷன் ஏ தப்புனா சரியா, ஆர் தப்பா இருக்கா நம்ம பண்ண முடியும். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு சொல்ல, ரெண்டுமே ஏ அண்ட் ஆர் இஸ் ராங் அப்படின்னு தான் வரும். நிவாஸ்க்கு புரியுதா? புரியல. மாடுகளுக்கு 5 கால் இருக்கு, அது கூற்று. ஏனால் அவர்கள் கால்நடைகள், ஏனால் காரணம் அதானே, கூற்றை விவரிக்கிறது தானே காரணம். அப்ப கூற்று தப்பா இருந்தா காரணம் எப்படி சரியா இருக்குன்னு கேக்குறேன். அதுவும் தப்பா தான் இருக்கும். கூற்றே தப்பு, காரணம் எப்படி தப்பா இருக்கும்? நீங்க எடுத்து பாருங்க, நீங்க எடுத்து பார்த்தா தான் புரியும். சரியா? சரி, இப்போ இப்போ ஏ சரி அப்படின்னா அடுத்து என்ன கேட்கிறான், ஆர் இஸ் ரைட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறான். சில நேரத்துல வந்து எக்ஸ்பிளனேஷன் தப்பா இருக்கலாம். அப்போ நீ யோசிக்கணும்னா ஆறு சரியா தப்பான்னு பார்க்க கூடாது, ஆறு ஏவை எக்ஸ்பிளைன் பண்ணுதான் தான் நீ பார்க்கணும். இங்கதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆறு சரியா தப்பா அப்படின்றது இல்ல, கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா, அந்த சென்டென்ஸ் ரைட்டா ராங்கான்னு பார்க்காத, எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆறு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது கரெக்டா இருக்கான்னு தேவையில்லை. உதாரணத்துக்கு மாடுகள் மாடுகள் மாடுகளுக்கு 4 வயிறு உள்ளன. மாடுகளுக்கு எத்தனை வயிறு இருக்கு, 4 வயிறு. இது கூற்று. சரியா? மாடுகளுக்கு 4 வயிறு இருக்கு. காரணம் காரணம் மாடுகள் பால் கறக்கும். சரியா? இப்போ கூற்று சரியா, அப்ப தெரியல உனக்கு, ஆனா கூற்று சரி. மாட்டுக்கு 4 வயிறு இருக்கு. ஓகேவா? அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க. மாடுக்கு it has 4 chambers of stomach. சரியா? ஏன் 4 சேம்பர் இருக்கு? அப்படி நம்ம இதயத்துல 4 அறை இருக்குல்ல, அந்த மாதிரி மாட்டுக்கு 4 வயிறு இருக்கு. ஏன் 4 வயிறு இருக்குன்னா, ஏன்னா பால் கறக்கணுங்கிறதுக்காகவா? இல்ல, அது அந்த புல்ல அசை போடுறதுக்காக இருக்கு. அவ மாடு பால் கறக்காதா? அப்ப காரணமும் சரிதான். சென்டென்ஸ், காரணத்துடைய சென்டென்ஸ் வந்து என்னது, அந்த சென்டென்ஸ் தப்பு இல்லப்பா. மாடு விஷத்தை கறக்கும்னு சொன்னாதான் தப்பு, மாடு பால் தான் கறக்கும். ஆனா மாடுக்கு 4 வயிறு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதை தானே நீ சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? அப்போ அப்போ உனக்கு என்ன ஆன்சர் வரும், ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வரும். ஏ சரிதான், ஆனா ஆர் சரியான விளக்கம் இல்லை. அப்போ நீ ஆர் காரணம்ங்கிறது, காரணத்துடைய சென்டென்ஸ் கரெக்டா தப்பா நீ பார்க்க கூடாது, கூற்றது விவரிக்குதா இல்லையான்னு தான் பார்க்கணும். என்ன ஹரி, தெரியும் தானே உங்களுக்கு? அதான் தம்பி சொத்துது காலையில. அதனால இந்த கூற்று காரண கேள்விகளை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சொல்றது விளங்குதா? சரி, அப்ப மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பார்த்தாச்சு, கூற்று காரணம் கேள்வி பார்த்தாச்சு.
Sir, 39 doubts, sir. நான் சொல்றேன் 39. மூன்றாம் ஆங்கில மைசூரருடைய அவுட்கம் என்னது? which was the following was a significant outcome. திப்பு சுல்தான் செத்து போயிட்டாரு இல்ல, அவர் 1799 செத்தாரு, அவர் வரமாட்டாரு. பிரிட்டிஷ் அனெக்சேஷன் ஆஃப் மைசூர், மைசூரை முழுசா அவர் பண்ணல, பகுதி தான் முடிச்சாரு. The end of British influence in South India, அது the establishment of British residency in Mysore. துணைப்பட திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் அது வரும். அப்படி இருக்கும்போது 39 ஏன் கொடுத்துருக்கானா? இல்ல சார், ஆப்ஷன் பி திப்பு சுல்தான் இறந்துட்டதா ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. அட fourth மைசூர் வார்னு கொடுக்கணும். அப்ப கோயில் கேள்வி தப்பு, வேற ஆப்ஷனும் வரல, இது கேள்வி தப்பு தான் சார். ஆனா வந்து தேர்ட் மைசூர் வார்ல வந்து 1791 to 92 நடந்துச்சு செரிங்கப்பட்டினம் உடன்படிக்கை. இது 1799 தான் அவர் இறந்து போயிருப்பாரு. என்ன லாவண்யா மேடம்? இல்ல சார், ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு பிரிட்டிஷ் அனெக்சேஷன் ஆஃப் மைசூர் கொடுத்திருந்தாங்களே சார். ஆக்சுவலி தேர்ட் மைசூர் வார்ல வந்துட்டு பார்ட் ஆஃப் மைசூர் வந்துட்டு அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க சார் பிரிட்டிஷ். நானும் அதானே சொன்னேன், முழுசா பிடிக்கலன்னு தானே நான் சொன்னேன் சார். அதனால ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் வரும் அப்படின்னு சொல்றீங்களா? மொத்தத்துல அந்த ஆப்ஷன் தப்புன்னு நான் சொல்லிட்டேன், பி வராது. சரியா? எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரெசிடென்சியும் கிடையாது. பிரிட்டிஷ் ரெசிடென்சி எல்லாம் ஃபைனலா தான் வரும். அப்போ இங்க நம்ம 4 ஆப்ஷன் பார்க்கும்போது ஏ தான் கரெக்ட். ஆனா முழு மைசூர் கைப்பற்றல, பாதி மைசூரை வந்து கேரளா, மைசூர், கர்நாடகா பகுதிகளில் என்ன பண்ணாங்க, கைப்பற்றினாங்க. சரி, ஓகே. அப்போ நமக்கு இந்த இந்த எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறது புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். லீனியர், consider the following type. chronological questions. chronological questions தான் அதிகமா வரும் மாடர்ன் ஹிஸ்டரியில. அண்ட் நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா எதை நான் முன்னாடி நடத்தினேன், எதை பின்னாடி நடத்தினேன்னு யோசிச்சு பார்த்தாலே போதும். நான் வரிசையை தான் நடத்திட்டு போறேன், அதனால ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அசர்ஷன் அண்ட் ரீசன், அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங். இதுல அண்ட் ஆல்சோ வேற என்ன பார்த்தோம்? ரிவர்ஸ் அப்ரோச். உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா, சரியா, நீ இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் செஞ்சாதான் இம்ப்ரூவ் ஆக முடியும். ரைட்.